நண்பர்களே, அங்கே அமைதியாக இருங்கள். இன்னும் சிறிது நேரத்திலே தமிழின போராளி மருத்துவர் ஐயா நம்முடைய காவலர் வர இருக்கிறார். அதற்கு ஆர்ப்பரிக்கிற பேரினமாக நாம் இருந்தாலும் ஒழுங்கு கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டை பார்வையிடுவதற்காக, சிறப்புரை நிகழ்த்துவதற்காக நம்முடைய ஐயா அவர்கள், நம்முடைய இனமான காவல் தெய்வம், நம்முடைய குடும்ப தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னும் சிறிது நேரத்திலே இந்த மாநாட்டு அரங்கிற்குள் உள்ளே நுழைய இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இந்தியா கண்டதில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உழைப்பு உழைப்பு உழைப்பு, சமூக நீதிக்காக நாளெல்லாம் உழைத்த நம் தலைவர் வருகிறார். போராட்டம், சிறைச்சாலை, எத்தனை எத்தனை போராட்டங்களை கண்ட நம்முடைய தலைவர். கொடி பறக்குது, பறக்கும் மனிதன், வன்னிய மனிதன், வன்னியர் சங்க கொடியை ஏந்தி இதோ வந்து கொண்டிருக்கிறார், பறந்து வருகிறார். அனைத்து சமுதாய மக்களுக்கும் உரிமையை மீட்டு கொடுத்த சமூக நீதி கொடி, வன்னிய கொடியை பறக்க விட்டுக் கொண்டு அதோ ஒரு வன்னியன், பறந்து வரும் வன்னியன், கொடி பறக்குது, பறக்கும் மனிதன் வன்னியர் கொடியை சுமந்து வருகிறார். பட்டொலி வீசி பறக்குது உச்சி வானிலே. இதோ வன்னியர் சங்க கொடி. மாநாட்டுக்கு மாநாட்டு வித்தியாசமாக இதோ நம்முடைய வன்னியர் சங்க கொடி பல உரிமைகளை பெற்று தந்த கொடி, பல சமுதாயத்திற்காக இடஒதுக்கீடுகளை பெற்று தந்த கொடி, ஐயாவாலே உருவாக்கப்பட்ட கொடி, அன்புமணி ராமதாஸ் அவர்களாலே வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கொடி இதோ வருகிறது. பறக்கும் மனிதன் இதோ பாராசூட்டிலே பயணம் செய்து கொண்டு வன்னியர் சங்க கொடியை இந்த மைதானம் முழுக்க அந்த பறக்கும் மனிதன் வன்னியர் சங்க கொடியை ஏந்தி வருகிறார். இது உணர்த்துவது என்ன? சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம், அனைத்து மக்களுக்குமான உரிமைகளை பெற்றுத்தர தியாகங்களை செய்து நாம் முன்னணியிலே நிற்கிறோம். எல்லோருக்கும் உரிமை பெற்று தருவோம், வன்னியர் உள்ளிட்ட அனைத்து சமுதாயத்துக்கும் உரிமை பெற்று தருவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இதோ வன்னியர் சங்க கொடி உச்சி வானிலே பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. இது நமது கொடி, நம் உணர்வு கொடி, உணர்ச்சி பூர்வமான கொடி, வன்னிய கொடி, தனி பெரும் சமுதாயத்தின் தளராத கொடி. இது ஆண்ட பரம்பரையின் அடையாளமாக இதோ வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து சமுதாயத்திற்கும் உரிமை பெற்று தரக்கூடிய வன்னிய சமுதாயத்தினுடைய கொடி எல்லா தியாகங்களும் செய்து வருகிறது. இதோ பறக்கும் மனிதன் வன்னிய கொடியை ஏந்தி வந்து கொண்டிருக்கிறார். இங்கே எல்இடியிலும் தெரியுது பாருங்க. இதோ அவர் பறந்து வருகிறார். மாநாட்டுக்கு மாநாடு வித்தியாசம். வன்னியர்களின் உரிமையை பெற்று தரக்கூடிய இந்த வன்னியர் கொடி இதுதான் தியாகம் செய்த கொடி. பல்வேறு உயிர்களை தியாகம் செய்து அனைத்து சமுதாயத்துக்காக இன்றும் போராடி கொண்டிருக்கிறது மருத்துவர் ஐயா, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே. பறக்கும் மனிதனை தன்னுடைய கையசைத்து வரவேற்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இதோ மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இடைவிடாமல் பறந்து கொண்டிருக்கக்கூடிய வன்னியர் சங்க கொடி, எழுச்சி கொடி, உரிமைகளை மீட்டு தந்த கொடி, சாதி வாரியான கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இனி ஒரு விதி செய்திடவா, சாதனை போராட்டங்கள் மறந்திருப்பது தர்மமா, பாட்டாளி கூட்டமே எழுந்து நீ வா, உரிமை தந்தோ நாமதான் பெருமை சேர்த்தோ, இன்னல் தீர்த்தோ நாமதான் உலகை வெல்வோ.
சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற இந்த பாடல் நாம் கொடுத்த முதல் குரல் தான். சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு இப்பொழுது நிலைமையை உருவாக்கி இருக்கிறது. இன்று நேற்றல்ல, வன்னியர் சங்கம் என்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ அன்று முதல் தலைகளை எண்ணிக்கொண்டு அதன் அடிப்படையிலே இடஒதுக்கீடுகளை அமையுங்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று வலியுறுத்திய ஒரே தலைவர், உன்னத தலைவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இதற்காக நாடாளுமன்றத்திலே பல முறை எழுச்சி உரையாற்றி இருக்கிறார் நம்முடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். கொடி பறக்குது எப்படி இருக்கு? கொடி பறக்குது எப்படி இருக்கு? ஒவ்வொரு மாநாட்டிலும் முத்தாய்